கர்த்தருடைய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலிருந்து 40ஆம் வசனம் வரைக்கும் இருக்கிற வேத பகுதிக்குள்ளாக இருந்து இன்னொரு தலைப்பிலான கர்த்தருடைய வார்த்தையையும் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். ஏற்கனவே இதே வேத பகுதியிலிருந்து வேறு தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தையை தியானித்திருக்கிறோம். இதிலே பரிசுத்த ஆவியானவரும் பரிசுத்த வேத எழுத்துக்களும் என்கிற தலைப்பிலே சில காரியங்களை நாம் வேகமாய் பார்க்கவும் கர்த்தருடைய பந்தியிலே நாம் பங்கெடுக்கவும் கர்த்தர் உதவி செய்வார்கள். கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னால ஸ்காட்லாந்து தேசத்துல ஒரு வயோதிப ஒரு துறவி ஆண்டவருக்காக திருமணம் செய்யாமல் வாழ்ந்து கொண்டு ஊழியம் செய்து கொண்டிருந்த ஒரு பரிசுத்தவான், அவரும் அவருடைய இளம் வயது நண்பரும் அவர்கள் நடந்து போயிட்டு இருக்கிறாங்க. அப்படி நடந்து போயிட்டு இருக்கும்போது அந்த இளம் வயது வாலிபனுக்கு ஒரு துடிதுடிப்பு. அந்த வயோதிப துறவிக்கு முன்பதாக தன்னை ஒரு நல்ல மனிதனாக காண்பிக்க விரும்பி அந்த ரோட்ல போயிட்டு இருக்கும்போது ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்த ஒரு மனிதனை பார்த்து உடனே அவங்ககிட்ட போனான். நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா அப்படின்னு கேட்டான். அவர்கிட்ட போய் சுவிசேஷத்தை பேச ஆரம்பித்தான். தன்னுடைய கையில் இருந்த ஒரு துண்டு பிரதியையும் எடுத்துக் கொடுத்தான். அவன் நினைச்சது என்னன்னா, தன்னுடைய நண்பரான அந்த துறவி, அந்த திருமணம் ஆகாமல் ஊழியத்தை செய்து கொண்டிருந்த அந்த முதியவர் தன்னை பாராட்டுவார் என்று அவன் மனசிலே நினைத்துக்கிட்டான். அதுக்காக அவன் சொல்ல செய்யறான். டிராக்ஸ் எல்லாம் எடுத்து கொடுத்து நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்களா இயேசு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேச ஆரம்பித்தான். சொல்லிட்டு திரும்பவும் தன்னுடைய அந்த மூத்த பரிசுத்தவானோடு அவன் வருகிறான். அப்போ அவர் கேட்டாரு, அந்த ஆத்துமாவிடம் இயேசுவை குறித்து பேசுவதற்கு பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்பட்டாயா அல்லது நீ சுயமாக போனாயான்னு கேட்டார். இன்னும் கூடுதலா ஒரு வார்த்தை இருந்துச்சு, பரிசுத்த ஆவியானவரின் அனுமதி உனக்கு கிடைத்ததா? என்ன கிடைச்சதா? பரிசுத்தம். நீ பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்பட்டுதான் போய் அந்த மனுஷங்கிட்ட இயேசுவை குறித்து பேசுனியா? நீங்க ரட்சிக்கப்பட்டீங்களான்னு பேசுனியா? நீ டிராக்ஸ் கொடுத்தியா அப்படின்னு கேட்ட உடனே அந்த வாலிபன் வெட்கப்பட்டு போனான். ஏன்னா அந்த வாலிபனை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய அந்த மூத்த வயது உள்ள அந்த துறவியை எப்படியாவது ஒரு வசீகரணம் பண்ணிடணும், நான் பாரு எவ்வளவு ஆத்ம பாரத்தோட செய்யறேன் அப்படின்னு சொல்லி காண்பிக்க விரும்பினான். இது ரொம்ப நம்முடைய வாழ்க்கையிலேயே கவனிக்க வேண்டிய காரியங்கள். இன்றைக்கு நாம் சுவிசேஷத்தை அறிவிக்கிறோம். எதற்காக? எந்த அடிப்படையில்? யாராவது சொல்லியிருக்கிறாங்களேங்கிறதுக்காகவா, அல்லது யாராவது பார்க்கணுங்கிறதுக்காகவா, அல்லது யாராவது ரிப்போர்ட் கொடுக்கணுங்கிறதுக்காகவா, அல்லது ரட்சிக்கப்பட்டிருக்கிற நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவர் உங்களை நடத்தினதினால் நீங்கள் போனீர்களா? இந்த சிந்தனையோடு இந்த கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்போம். அநேக நேரங்களில் இன்றைய திருச்சபைகள் எந்த அடிப்படையில ஊழியம் செய்யறோம், எந்த அடிப்படையில நம்ம சுவிசேஷம் அறிவிக்கிறோம்னா, நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு முன்னால நம்ம தெரியணும், நான் எவ்வளவு பக்தியா இருக்கிறேன், நான் எவ்வளவு உண்மையா இருக்கிறேன் அப்படிங்கிறத காண்பிக்கிறதுக்காக நாம் சில நேரங்களிலே சுவிசேஷத்தை அறிவிக்கிறோம். அப்படி இல்லை. ஏன் இந்த கேள்வி ரொம்ப முக்கியம்னா, சுவிசேஷத்தை அறிவிக்கிற கருவிகள் தான் நாம் ஒழிய, அங்கே ரட்சிப்பை கொடுப்பது யார் தான்? பரிசுத்த ஆவியானவர் தான். அப்ப அவரால் நடத்தப்பட்டு நம்ம போனா மட்டும்தான் அங்கே அவருடைய கிரியைகளை பார்க்க முடியும். பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் சுவிசேஷ கேம்பெயின் நடத்தி பிரயோஜனம் இல்ல. பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் சுவிசேஷத்தை கைப்பிரதிகளாகவோ அல்லது தனித்தாள் ஊழியம் செய்தோ பிரயோஜனம் இல்லை. ஊழியம் செய்ய வேண்டும் என்பதும் அவசியம். அந்த ஊழியம் பரிசுத்த ஆவியானவராலே வழிநடத்தப்பட வேண்டும் என்பதும் அவசியம். இப்போ நம்ம இந்த தியானிக்கிற வேத பகுதிக்குள்ள நம்ம எல்லாரும் அறிந்திருக்கிற அந்த சம்பவம், ஒரு எத்தியோப்பியன் மந்திரி, அவன் ஒரு ரதத்திலே போய் கொண்டிருக்கிறான்.
அந்த ரதத்துல அவன் கையில் வச்சிருந்த அந்த தோல் சுருள் இப்படி இருந்திருக்கலாம். நம்ம கையில் வச்சிருக்கிற மாதிரி காம்பேக்டான ஒரு பைபிள் இல்ல. 11 இன்ச் ஹைட்டும் 24 அடி நீளமும். அதுதான் ஏசாயா சுருளுடைய அளவு. 1947 வருஷத்துல கும்ரான் குகையில கிடைச்ச தோல் சுருளின் அளவு இது. எவ்வளவு? 11 இன்ச்சு வீதி, எத்தனை அடி நீளம்? 24 அடி. அதுல இப்ப நம்ம பைபிள்ல ஒரு பக்கத்துல 2 காலம் இருக்குது. அதுல 54 காலம் இருக்கு. அதிகாரமாக பிரிக்கப்பட்டிருக்காது, வசனமாக பிரிக்கப்பட்டிருக்காது. அப்போ ஏசாயா 1 அந்த சாப்டர்ல தொடங்கி 66 வரைக்கும் அப்படி கண்டினியூஸா பேராகிராஃபா இருக்கும். 54 அந்த காலமா இருக்கும். இப்போ இப்படி ஒரு தோல் சுருளை தான் அவன் கையில பிடிச்சிருக்கிறான். அப்படி பிடிச்சிருக்கிற அந்த தோல் சுருளை அவன் போயிட்டு இருக்கிற அந்த ரதத்துல வாசிக்க முடியுது அவனால. பயணம் பண்ணுகிறவர்கள் நீங்கள் கவனித்திருக்க வேண்டும். உங்களுக்கு அந்த பழக்கம் இருக்குதான் தெரியல. பயணத்தில் நீங்க புத்தகம் படிப்பீங்களா? எல்லா பயணத்திலும் எல்லா வாகனத்திலும் உங்களால் வாசிக்க முடியாது. சில நேரத்தில் தலை சுற்றும், சில நேரத்தில் அந்த வண்டியினுடைய அதிர்வுகளுக்கு நம்மளால நினைச்ச முடியாது, அந்த புத்தகத்தை கவனமா படிக்க முடியாது. யோசிச்சு பாருங்க, 2000 வருஷத்துக்கு முன்னால ஒரு மனுஷன் பிரயாணம் பண்ண போகிறான். இன்னைக்கு மாதிரி அவன் 4-way லேனிங்ல எல்லாம் போயிருக்க வாய்ப்பு இல்லை. இன்னைக்கு இருக்கிற மாதிரி மாடல் வெஹிக்கிள் எல்லாம் கிடையாது. ஆனா அந்த பயணத்துல அவனால என்ன செய்ய முடிஞ்சிருக்குது? அந்த தோல் சுருளை கையில பிடிச்சிட்டு அவனால வாசிக்க முடிஞ்சிருக்குது. இன்னொன்னு, அதை சும்மா கேஷுவலான ரீடிங் சொல்லிட முடியாது. அவன் புரிந்து கொள்வதற்கு முயற்சிக்கிறான், அவனுக்கு தெரியல. அது சும்மா அப்படியே வாசித்து போகணுங்கிறதுக்காக வாசிக்கல. அவன் எப்படிதான் வாசிக்கிறான்? அதை புரிந்து கொள்வதற்கு என்ன செய்யறான்? முயற்சி எடுக்கிறான், அவனுக்கு தெரியல. அப்போ இப்படி ஒரு சூழல் அப்படி வாசிட்டே வரும்போது, அன்றைக்கு அப்போ அவன் வாசிட்டு இருந்த பகுதி ஏசாயா. இப்ப நமக்கு பிரிச்சிருக்கிறதுனால நம்ம சொல்லிடுறோம் ஏசாயா 53 அதிகாரம் 7ஆம் வசனம் அல்லது 8ஆம் வசனம். இதை என்ன செஞ்சுட்டு இருந்திருக்கலாமே? வாசிட்டு இருந்திருக்கலாம். நல்ல கவனிங்க, வேத வசனம் ஒரு தேவனுடைய பிள்ளையின் வாழ்க்கையில மிக முக்கியமான பங்கு வகிக்கிறது. வேத வசனம் முக்கியமான பங்கு. நம்முடைய 2வது வேத பாடத்தை நம்ம வாசிக்கும் போது 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை யாராவது வாசிங்க. அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமாகிய தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே. நல்லா கவனிங்க, வேத வசனம் ஒரு மனிதனை என்ன செய்ய முடியும் அப்படின்னு கேட்டா, இந்த வசனம் சொல்றது அவனை மறுபடியும் ஜெனிப்பிக்க முடியும். என்ன செய்ய முடியுமா? மறுபடியும் ஜெனிப்பிக்க முடியும். இந்த மறுபடியும் ஜெனிப்பிக்கப்படுதல் என்ன? ரீஜெனரேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரிப்பெண்டன்ஸ் அப்படிங்கும் போது நம்முடைய சிந்தையிலே வருகிற மாற்றம். மனம் திரும்புதல் என்பது எங்க வருகிற மாற்றம்? சிந்தையிலே. எப்படி சிந்தையில வருது? நான் விட வேண்டிய பாவங்களை விட்டு தேவன் பட்சமாய் திரும்புவது. மனம் திரும்புதல்னா என்ன? விட வேண்டிய பாவங்களை விட்டு 2 ஸ்டெப். அது எங்க வரணும்? மனசுல, நம்முடைய மைண்ட்ல வரணும், நம்முடைய மனதுல வரணும். ஒரு பக்கத்துல பாவத்தை விடணும், இன்னொரு பக்கத்துல யார் பக்கமா வந்துடணும்? தேவன் பட்சமாக. இப்போ ரீஜெனரேஷன் என்னன்னா, ஒரு மனிதன் முற்றிலுமாக மாற்றப்படுகிறான். முற்றிலுமாக என்ன செய்யப்படுகிறான்? மாற்றப்படுகிறான். கவனிங்க, கர்த்தருடைய வசனம் ஒரு மனுஷனுடைய வாழ்விலே என்ன செய்கிறது என்று கேட்டால், அங்கே இப்படி எழுதப்பட்டிருக்கிறது, ஜீவனுள்ளதும் என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் என்ன செய்யப்பட்டிருக்கிறீங்க? ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்கள். அப்போ இந்த ஜீவனுள்ள வார்த்தையை நான் வாசிக்கும் போது அந்த கண்ணோட்டத்தில் நான் வாசிக்கிறேனா? இது என் வாழ்வை மாற்றக்கூடியது, என் சுபாவத்தை மாற்றக்கூடியது.
தேவன் எதிர்பார்க்கிற மாற்றங்களை இந்த வேத வசனம் கொடுக்க முடியும் என்கிற புரிதல் எனக்குள்ளே இருக்கிறதா, அல்லது நான் கடமைக்காக வாசித்து விட்டு போகிறேன்? கடமைக்கு வாசிக்கலாம்ல. சின்ன வயசுல பிள்ளைங்க நம்ம வாசிக்க சொல்றோம், பைபிள் படிக்கலாம் அப்படின்னு சொல்றோம். அவங்க எதுக்காக படிப்பாங்க? துவக்கத்துல. பிறகு புரியும் போது அவங்களுக்கு ஒரு நேசம் வரலாம். ஆனா துவக்கத்துல எப்படிதான் இருக்கும் அவங்களுக்கு? சரி, அம்மா கேட்பாங்க, யாராவது கேட்பாங்க அப்படின்னு. சரி, ஆரம்ப காலத்துல ஓகே. ஆனா அது எல்லா காலத்துக்குமானது அல்ல. ஒரு புரிதல், ஒரு அடிப்படையான புரிதல் வந்த பின்பு வேத வசனத்தை நாம் கவனத்தோடு வாசிக்க வேண்டியது அவசியம். யாக்கோபு 1:18 வசனம். அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதற் பலன்கள் ஆவதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே ஜனிப்பித்தார். இந்த வேத வசனம் ஒரு மனிதனை மறுபடியும் ஜனிப்பிக்கிறது. ஏற்கனவே நம்ம ஒரு பிசிக்கலான பேரண்ட் இருக்கிறாங்க, ஒரு தாய் தகப்பன் இருக்கிறாங்க. அதே மாதிரி ஆவிக்குரிய ஒரு புது வாழ்வு எனக்கு கிடைப்பதற்கு காரணமாக இருக்கிற என்னுடைய பேரண்ட் யாருன்னா பரிசுத்த ஆவியானவரும் கர்த்தருடைய வசனம். அதைத்தான் ஆவியினாலும் செலுத்தினாலும் பிரவாவிட்டால் நீங்கள் என்ன செய்ய மாட்டீங்க, தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க மாட்டீங்க இயேசு சொன்னார். அது யார்கிட்ட சொன்னாரு? ஒரு வேத போதகன்கிட்ட, ஒரு ரபிகிட்ட சொல்றார். அவன் வேத போதனை செய்கிறவனாக இருந்தாலும் அவன் கர்த்தருடைய வசனத்தை எந்த கண்ணோட்டத்திலே வாசித்தாலோ தெரியவில்லை. அவனுக்கு இந்த மறுபிறப்பின் அனுபவத்தை குறித்த காரியங்கள் எல்லாம் புரியல. அந்த நேரத்தில் ஆண்டவர் என்ன செய்யறாருன்னு அவனுக்கு தெரியல. இருதயத்தினுடைய நுனித்தோல் அகற்றப்படுகிறது. அந்த மனிதனுக்குள்ளே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உண்டாகிறது, தேவனை நேசிக்கிற நேசம் உண்டாகிறது, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்கிற எண்ணங்கள் உண்டாகிறது. இது எல்லாமே இந்த அந்த மறுபடியும் செழிப்பிக்கப்படுதலின் போது நடக்கிற காரியங்கள் தான். இது எல்லாமே எப்பதான் நடக்குது? அப்போ வசனத்தை வாசிக்கிற அந்த நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதனை புது மனிதனாக மாற்றுகிறார். அவனுக்குள்ள இருக்கிற பழைய சுபாவங்கள் எல்லாம் அகற்றப்படுகிறது. அந்த பாவ அழுக்கில் இருந்து அவன் சுத்திகரிக்கப்படுகிறான். இன்னொரு வசனத்தை வாசிக்கும் போது 2 தீமோத்தேயு 3:15 வசனம். கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே உன்னை ரட்சிப்புக்கேற்ற ஞானமுள்ளவனாக்கத்தக்க. அங்க பாருங்க, தீமோத்தேயு குறித்து சொல்லும்போது என்ன எழுதி இருக்குது? உன்னை ரட்சிப்புக்கு ஏற்ற ஞானமுள்ளவன் ஆக்கத்தக்க பரிசுத்த வேத எழுத்துக்களை சிறு வயது முதல் அறிந்தவன். ஐயா தீமோத்தேயுவே, நீ சிறு வயது முதல் உன்னுடைய பாட்டி, உன்னுடைய தாய் எல்லாரும் வேதத்தை உடையவர்களா இருக்கிறதுனால நீ சின்ன வயசுல இருந்தே வாசிட்டு இருக்கிற. அந்த வார்த்தை என்ன செய்ய முடியும் என்றால் உன்னை ரட்சிப்புக்கு ஏற்ற ஞானம் உள்ளவனாக்கும். உன்னை என்னவா மாற்றும்? அப்போ நல்ல கவனிங்க, சின்ன பிள்ளைங்க பைபிள் படிக்கிறீங்க, வாலிபர்கள் படிக்கிறீங்க. படிக்கிற பைபிள் எதுக்காக? இது என்னை மாற்ற வல்லமை உள்ளது. இந்த வசனம் என்ன செய்யும்? என்னை மாற்ற வல்லமை. அதான் விசுவாசம் இருக்குதா உங்களுக்குள்ள? அப்போ அப்படி ஒரு எண்ணம் எனக்குள்ள இருந்துச்சுன்னா நான் பைபிள் படிக்கும் போது நான் என்ன செய்வேன்? சாப்பிட்டு இருக்கும்போது அல்லது டிவியில் அந்த பக்கம் நியூஸ் பார்த்துட்டு அப்படி படிக்க மாட்டேன். நான் எப்படி படிப்பேன்? ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, உங்களுடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்திடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வசனத்தை வாசிச்சா இந்த வசனத்திலிருந்து ஆண்டவர் என் கூட என்ன செய்ய முடியும்? பேச முடியும். அப்ப நல்ல கவனிங்க, இந்த கந்தாகை என்பவளுக்கு மந்திரியா இருந்த மனிதன் ஒரு ரஃப்பான ரோட்ல தான் அவனுடைய பயணம் இருந்திருக்கலாம். இன்னைக்கு இருக்கிற மாதிரி ஒரு சொகுசு வாகனமா எனக்கு தெரியாது. ஆனா பிரிப்பும் ஏறி பயணிக்கக்கூடிய அளவுக்கு அதுல விசாலமான காரியங்கள் எல்லாம் இருந்துச்சு. அங்கே அந்த ஓட்டுகிறவன் ஓட்டிக்கொண்டே இருக்கிறான், அவன் பின்னால உட்கார்ந்து என்ன செஞ்சுட்டு இருக்கிறான்? இந்த புஸ்தகத்தை வாசிக்கிட்டே போறான். அப்படி வாசிக்கிற புஸ்தகம் அவனுடைய வாழ்க்கையில கிரியை செய்யக்கூடிய அளவில இருந்தது. அதை பரிசுத்த ஆவியானவர் உணர்ந்தார். அவன் எப்படி வாசித்தான்? அவன் வாசிக்கிறத அந்த ஆர்வத்தை பார்க்கும்போது பரிசுத்த ஆவியானவர்
அவனை ஒரு இன்னமும் கூடுதல் தெளிவுக்கு நேராக நடத்துவதற்கு ஏதுவாயிற்று. இவனுக்காகத்தான் ஒரு தேவதூதனை அனுப்பி பிலிப்பு எங்கிருந்து கிளப்பியாச்சு? சமாரியாவில் ஓடிப்போ. அவன் வந்துட்டு இருக்கிறான், இவன் ரதத்துல வர்றான். அவன் எப்படி வந்தான்னு தெரியல, ஓடிப்போன் தான் இருக்குது, ஓடிப்போன் தான் இருக்குது. எப்படி இருந்தாலும் அந்த நீண்ட பயணம் ஓடி வந்துட்டு அந்த ரதத்தோட சேர்ந்து கொள்கிறான். அந்த வேத வசனங்களை விளக்கி காண்பிப்பதற்கு ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் அவனுக்கு என்ன செய்கிறார்? உதவி செய்கிறார். நல்ல கவனிங்களேன். அப்போ இந்த மனிதன் கர்த்தருடைய வசனங்களை வாசித்த போது ஒரு கேஷுவலான ரீடிங் இல்ல, அதை தாண்டி அவனுக்குள்ள ஒரு ஏக்கம் இருந்திருக்குது. ஒருவேளை எத்தனை முறை அவன் எருசலேமுக்கு வந்தானோ எனக்கு தெரியாது, பல முறை வந்திருக்கலாம். அப்படி ஒவ்வொரு முறை வரும்போதும் போகும்போதும் இப்படி புத்தகங்களை வாசிக்கிற பழக்கம் அவனுக்குள்ள இருந்திருக்கலாம். புறவினத்தானாக இருந்தாலும் யூத மார்க்கத்தில் சேர்ந்திருந்த அந்த கந்தாக என்பவளுக்கு மந்திரியாய் இருந்த மனிதன் அன்றைக்கு வேதத்தை ரொம்ப ஆர்வமா வாசித்து போறான். அவனுக்கு புரிவதற்கு முயற்சி எடுக்கிறான். இது தீர்க்கதரிசி தன்னை குறித்து சொல்கிறாரா, யாரை குறித்து சொல்கிறார் என்று அவனுக்குள்ள பெரிய கேள்வி. ஏனென்றால் அங்கே சிலுவையின் பாடுகள் குறித்து தீர்க்க தரிசனமாய் எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய அக்கிரமங்களை அவர் சுமந்து கொண்டார். அவன் யோசிச்சு பார்க்கிறான், தீர்க்கதரிசி அக்கிரமங்களை சுமக்க முடியுமா? அவர் நமக்காக பாடுபட்டார், தீர்க்கதரிசி எனக்காக பாடுபட முடியுமா? அப்படி பாடுபட்டிருந்தா அந்த தீர்க்கதரிசி இப்ப இல்லையே. இப்படி அவனுக்குள்ள நிறைய எண்ணங்கள் வந்துகிட்டே இருக்கு. வாஞ்சையுள்ள இருதயங்களுக்கு எல்லா காலங்களிலும் வழிகாட்டுகிற தேவன் இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? ரொம்ப முக்கியம். நிறைய நேரத்தில் நமக்கு வழிகாட்டுதல் இல்லை நம்ம சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, வெளிப்படுத்தப்பட்ட அநேக காரியங்களுக்கு நாம் உண்மை உள்ளவர்களாக இல்லை. இது யதார்த்தமான உண்மை. யோசிப்பாருங்களேன். இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் மேக ஸ்தம்பத்தினாலும் அக்னி ஸ்தம்பத்தினாலும் வழி நடத்தப்படுகிறார். இப்போ பாளையம் ஒரு இடத்துல இருந்து கிளம்பணும் அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் அதுக்கான அந்த அடையாளத்தை காமிக்கிறார். உடனே இவங்க எல்லாம் என்ன செய்யணும்? கிளம்பணும். இப்போ அந்த அடையாளம் வந்துருச்சு, இவங்க கிளம்பல, என்ன இருந்திருக்கும்? சொல்றது புரியுதா? எதனால நடத்தப்பட்டாங்க? மேக ஸ்தம்பத்தினாலும் அக்னி ஸ்தம்பத்தினாலும். அப்படி நடத்தப்பட்டவர்களுக்கு அந்த மேக ஸ்தம்பம் அக்னி ஸ்தம்பம் வரும்போது, மேக ஸ்தம்பம் வரும்போது இவங்க கிளம்பணும். இவங்க கிளம்பி இருக்கணும்ல, கிளம்பலன்னா என்ன இருந்திருக்கும்? தொடர்ச்சியான வழிநடத்தலை அவர்களை என்ன செஞ்சிருக்க முடியாது, பெற்றிருக்க முடியாது. அப்போ மனாந்திர பாதையில அவர்களை வழிநடத்துவதற்காகத்தான் அந்த அக்னி ஸ்தம்பமும் மேக ஸ்தம்பமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணாதான் அடுத்த வழிகாட்டுதலை அவங்க பெற முடியும். பாளையம் தொடங்கினாதான் முடிகிற இடத்தை ஆண்டவர் சொல்ல முடியும். பாளையம் தொடங்கவே இல்லைன்னா எங்க முடிகிறது நீங்க சொல்றது? அப்போ ரன் அப்படின்னு சொல்லும் போது ஓட ஆரம்பிக்கிறதுக்கும் ஸ்டாப்னு சொல்ற அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதுக்கும் நமக்கு பழக தெரிஞ்சிருக்கணும், பழக்கம் இருக்கணும். அவர் ரன் சொல்லிட்டாரு, 1 மணி நேரம் ஆச்சு, 1 நாள் ஆச்சு, 10 வருஷம் ஆச்சு, நான் தொடங்கவே இல்லை, அடுத்தது எனக்கு எப்படி வரும்? திரும்பவும் அதேதான், ரன் தான். எப்போ நம்ம ஓட தொடங்குறோமோ அதுக்கு பிறகுதான் அதுக்கு அடுத்த காரியங்களுக்கு மேலே கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு வழிகாட்டுவதற்கு ஏதுவாக இருக்கும். சரி, இப்போ அந்த மனுஷனை விட்டுறோம். இப்ப பிலிப்பிட்ட வரும். பிலிப்பிட்ட அவன் சமாரியாவில் ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறான். அவங்கிட்ட வந்து கர்த்தருடைய தூதன் சொன்னாரு. உடனே அவன் கீழ்ப்படிஞ்சு போயிட்டு இருக்கிறான். இப்ப அடுத்தாற் போல பரிசுத்த ஆவியானவரும் அவனுக்கு ஒரு காரியத்தை சொல்றார் இல்லையா? இருக்குதா? ஆவியானவர் நீ போய் ரதத்துடனே சேர்ந்து கொள் என்று பிலிப்புடனே சொன்னார். ஆமா, ஐடென்டிஃபை பண்றார். இதான் ரதம், இந்த ரதத்தோட சேர்ந்து கொள். Go up and join this carriage. இந்த ரதத்தோட சேர்ந்துக்க. அப்போ ஒரு முறை தேவதூதனால் வழி நடத்தப்பட்டவன் அடுத்த முறை கர்த்தருடைய ஆவியினால் வழி நடத்தப்படுகிறான். ஒருவேளை இது பிரத்யட்சமான ஒரு சத்தமா இருந்துச்சா அல்லது அவனுடைய உள்ளத்துல கொடுக்கப்பட்ட ஏவுதலா அப்படின்னு நமக்கு எழுதப்படல. ஆனா துல்லியமான நேரத்தில் கீழ்ப்படிந்தான். எப்படி கீழ்ப்பண்ண? துல்லியமான நேரம். நான் உங்களுக்கு பாட்டு நடத்தும் போதே சொன்னேன், 52 அதிகாரம் வாசிட்டு இருக்கும் போது இவன் போகல, 54 வாசிக்கிற நேரத்திலே போகல. எங்க போனா?
கரெக்டா 53 வாசிக்கும் போது யோசிச்சு பாருங்களேன். ரொம்ப முன்னேற்பாடாக நாம் அவ்வளவு திட்டம் பண்ணி போனா கூட அப்படி சரியா பிடிக்கிறது கஷ்டம் இல்லையா? பிரயாணத்துல கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். இப்ப 2 பேர் நம்ம பயணப்பட்டு போறோம். ஒருத்தர் முன்னால பைக்ல போறாரு, பின்னால அடுத்தது கார்ல வராங்கன்னா நம்ம ஒரு இடத்துல சொன்னா அவர் ஒருத்தர் நின்றுப்பாரு, நம்ம ஒரு டிக்கெட் சொன்னா அவர் இன்னொரு இடத்துல டிக்கெட் நின்றுப்பாரு. ஆனா இங்க பாருங்க, பிலிப்பை வழி நடத்தின பரிசுத்த ஆவியானவர் எங்க நடத்தியிருக்கிறாரு? சரியா. அப்போ இந்த பிலிப்புடைய கீழ்ப்படிதலை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? பிலிப்பை நடத்தின பரிசுத்த ஆவியானவரை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? அதே பரிசுத்த ஆவியானவர் தான் நமக்குள்ளும் கொடுக்கப்பட்டிருக்கிறார். நம்ம கிட்ட போய் ரதத்தில் ஏறிக்கோள் சேர்ந்து கொள் அப்படின்னு சொன்னா நம்ம என்ன பண்ணிருப்போம்? நம்ம உட்கார்ந்த இடத்துல இருந்து எழும்பி அப்படி மெதுவா செஞ்சு ஆடி போலாமா, ஆண்டவரே ஸ்தோத்திரம், வழிகாட்டும் ஆண்டவரே, வழிகாட்டும் ஆண்டவரேனா அங்க ரதம் எங்க போயிருக்கும்? எத்தியோப்பியாவுக்கு போயிருக்கும். நிறைய நேரத்துல நாம செய்யக்கூடிய தாமதங்கள் நாம் பயணிக்க வேண்டிய பாதையை இழப்பதற்கு காரணமாக இருந்தது. நம்முடைய கீழ்ப்படியாமை அநேக நேரத்தில் நம்முடைய பயணங்களில் அநேக காரியங்களை இழப்பதற்கு காரணமாக இருந்தது. அதை நம்ம உணர்கிறதே இல்லை. நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், திரும்பவும் சொல்றது எனக்கு ஒண்ணும் வெக்கம் இல்ல. ஆண்டவர் எனக்குள்ள ஊழிய வாஞ்சையை பாரத்தை கொடுத்த போது நான் ஒரு சரியான புரிதல் இல்லாமல் அதை தொலைத்து போட்டேன். கிட்டத்தட்ட 9 ஆண்டுகள் எப்படியாவது அதுல இருந்து தப்பிச்சிடணும் அப்படிங்கிறதுல எல்லா முயற்சிகளும் செய்தேன். ஆனா கடைசியில 9 வருஷத்துக்கு பிறகு எனக்கு புரிஞ்சது இது சாத்தியம் இல்லை, கீழ்ப்படியலாம். இப்ப என்னுடைய வாழ்க்கையில நான் எல்லாத்துலயும் பிலிப்பு மாதிரி கீழ்ப்படிஞ்சதுனால உங்களுக்கு இந்த வசனத்தை பிரசங்கம் பண்ணல. ஏற்கனவே கர்த்தருடைய வார்த்தைக்கு 9 வருஷம் கீழ்ப்படியாம அதனால வந்த பலன்கள் எல்லாம் என் வாழ்க்கையில அனுபவிச்சு அந்த வலிகளோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். அதனால இப்ப எனக்கு என்ன தோணுதுன்னா, முதலே கீழ்ப்படிச்சிருக்கலாம். இப்ப உங்ககிட்ட நான் சொல்லும் போது இந்த வலிகளோடு தான் சொல்றேன். நீங்க தாமதிக்கும் போது எனக்கு வலிக்குது. ஏன்னா அந்த சூழல்கள் நீங்க நினைப்பது போல எளிதாக இருக்காது. அங்க யாரும் உதவி செய்ய முடியாது. எனக்கு யாரும் செய்யல. அங்கே கீழ்ப்படிதல் மட்டும்தான் சரியான ஒரு தீர்வு. மற்றபடி உங்களுக்காக 1,00,000 பேர் உட்கார்ந்து ஜெபித்துக் கொண்டிருந்தாலும் அது பலனை தராது. ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதை தவிர வேறு என்ன காரியங்களை நம்ம செஞ்சாலும் அது தேவனை பிரியப்படுத்தாது. யோசிச்சு பாருங்க, இந்த பிலிப்பு சமாரியால உட்கார்ந்து ஆவியில நிறைஞ்சு நான் ஜெபம் பண்றேன் ஜெபம் பண்ணிட்டு இருந்தானா ஆண்டவர் என்ன சொல்லியிருப்பாரு? வெரி குட் பிலிப், இதைதான் நான் உன்னை எதிர்பார்த்தேன் அப்படியே சொல்லுவாரு. பிலிப்புக்கு மேல இன்னொருத்தரை கூப்பிட்டு ரதத்திட்ட ஓடுப்போம் அப்படின்னு சொல்லி இந்த மனிதனை சந்திக்கிறதுக்கு வேறொரு மனிதனை ஆண்டவர் பயன்படுத்தி இருப்பார். பிரயோஜனமற்றவனாகத்தான் அங்கே உட்கார்ந்து ஜெபித்துக் கொண்டிருந்திருப்பானே தவிர நிச்சயமாக அவன் பயனுள்ளவனாக மாறி இருக்க முடியாது. அப்போ எனக்குள்ள வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவர் எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறார் என்றால் அந்த வசனத்துக்கு அந்த வார்த்தைக்கு நான் என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். இப்போ அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரத்துல அங்க உட்கார்ந்து சபையில ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்யறாரு? திருவிழம் வச்சுக்கிறார். உடனே என்ன பண்ணிருக்கோம்? என்ன பண்ணாங்க அவங்க? உடனே உபவாசம் பண்ணி திரும்ப அடுத்த உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணி தலையில கையை வச்சு அனுப்பி விட்டாங்க. அப்போ ஆதி சபை நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு பாடம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உடனடியாக கீழ்ப்படிவது என்பது. ஆனா இன்னைக்கு நவீன காலத்துல நிறைய உபதேசங்கள் வந்துருச்சு. நீங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க பிரதர். நமக்குள்ள இருக்கிறது பரிசுத்த ஆவியானவர்னா நமக்கு தெரியாதா? தெரியுமா தெரியாதா? நம்முடைய செயல்பாடுகளை பார்த்தா தெரியுமா? நம்முடைய சுபாவ மாற்றங்களை பார்த்தா தெரியுமா? நமக்கு வேதத்தை குறித்த காரியத்தில் ஒரு புரிதல் வருமே தெரியாதா? நான் சொன்னேன் அறிவிப்பு நேரத்தில் அண்ணன் அகிஸ்டன் பேசிட்டு இருக்கும்போது ஒரு 5 நிமிட நேரம் தான். ஆனா அது ஒரு சின்ன ஆலோசனை நீண்ட காலமாக எனக்குள்ள தேடுதல் இருந்ததற்கு ஒரு மருந்தாக அமைந்தது.
அப்போ என்னுடைய எதிர்பார்ப்புகள், எனக்குள்ள ஆண்டவர் போட்டிருக்கிற வாஞ்சை, என்னுடைய செயல்பாடுகள், அதை போக்கஸ் பண்ணி தான் ஆண்டவர் நடத்துவாரே தவிர ஆண்டவர் ஒரு நாளும் தவறாக நடத்துகிறவர் அல்ல. என்னுடைய மோட்டிவ் என்ன? இப்ப பிலிப்பு என்ன செக் பண்ணி பார்க்கணும்? இதோட மோட்டிவ் என்ன? மந்திரி வர்றான், அதனால ஏதாவது பணம் கிடைக்கும் அப்படின்னு அவன் எதிர்பார்த்திடக்கூடாது. அல்லது எத்தியோப்பியாவுக்கு போகணும்னு எதிர்பார்த்திடக்கூடாது. ரதத்துல இடம் இருக்கியா வரியான உடனே பின்னால போயிடக்கூடாது. அவன் கவனமா இருக்க வேண்டிய காரியம் என்னன்னா, ஆண்டவருடைய நடத்திப்புக்கு கீழேயே இருக்கணுங்கிறதுல தான் அவன் கவனமா இருக்கணுமே தவிர வேற காரியங்களை குறித்து அவன் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ இந்த பிலிப்புவின் மூலமாக நாம் கற்றுக்கொள்கிற மிக முக்கியமான பாடம் என்னன்னா, துல்லியமான நேரம். சில நேரத்தில் ஹாஸ்பிட்டல்ல ஹார்ட் அட்டாக்ல அப்படிலாம் பட்டம் கொஞ்சம் சீரியஸா இருக்கிறவங்களை கொண்டு வந்து சேர்த்தா பரவாயில்ல, சரியான நேரத்துக்கு கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அந்த மாதிரி சரியான நேரத்துல இவன் ரதத்துல ஏறிட்டான். ரதத்துல ஏறி அவன் வாசிக்கிறத பார்த்துட்டான். என்ன வாசிட்டு இருக்கிறாங்கிறது தெரியுது. அந்த fraction of செகண்டுக்குள்ள அவனுக்குள்ள இந்த வேத வசனத்தை விளங்க பண்ணுவதற்காக தூய ஆவியானவர் இவனுக்குள்ள சிந்தைகளை நிறைக்கிறார். உடனடியா ஏசாயா 53:7 பயன்படுத்தி பரிசுத்த ஆவியானுடைய துணையோடு இயேசு கிறிஸ்து என்கிற மேசியாவை குறித்து அவன் பிரசங்கித்து விட்டான். அப்போ ஒரு கீழ்ப்படிதல் தொடர்ச்சியான ஒரு வழிகாட்டுதலுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்குது. பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்தலுக்கு கீழ்ப்படுகிற இருதயம் நமக்குள்ளே உண்டாவதா. சரி, இதுக்கு பின்னால ஏன் இந்த துல்லிய நேரங்கிற வார்த்தையை நான் சொன்னேன்னா, ஆண்டவர் எப்பவுமே அவருடைய கேரையும் அவருடைய கைடன்ஸையும் தம்முடைய ஜனங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிற தேவன். நம்முடைய தேவன் யார்? அவருடைய கரிசனையை, அவருடைய பாதுகாப்பை எல்லா காலத்திலும் என்ன செஞ்சுட்டே இருக்கிறார்? ஜனங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கிறார். இப்ப அந்த அடிப்படையில இந்த எத்தியோப்பியனுக்கு மேல ஆண்டவர் கரிசனை உள்ளவராக இருக்கிறார். அவன் மேல அவர் உரிமையுள்ளவராக இருக்கிறார். அவனுக்கு தன்னுடைய அதிகாரத்தை காண்பிக்க விரும்புகிறார். ஒருவேளை அவன் ஒரு உயர்ந்த பதவியில இருந்ததுனால, அந்த உயர்ந்த பதவியில இருந்துட்டு அவன் ஒரு மனரம்யமா வாழ்றதுக்கான அப்படிப்பட்ட காரியத்துக்கெல்லாம் விடாம தேவனுடைய இறையாண்மைக்கு கீழே தேவனுடைய அதிகாரத்தையும் உரிமையும் உணர்ந்தவனாக இருந்திருந்தபடினால ஆண்டவர் அவனுக்கு ஏதாவது உதவி செய்ய விரும்புகிறார். அதே மாதிரி இன்னைக்கும் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற அநேக ஜனங்களுக்கு ஆண்டவர் ஏதாவது ஒரு விதத்துல உதவி செய்யணும்னு விரும்புகிறார். ஒரு ஆறுதல் சொல்லணும்னு விரும்புகிறார். ஒரு நன்மை செய்யணும்னு விரும்புகிறார். ஒரு வழிகாட்டணும்னு விரும்புகிறார். அது யாரை கொண்டு செய்ய முடியும்? அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற ஜனங்களை கொண்டு. அப்போ உதவி செய்யக்கூடிய இடத்துல கர்த்தர் தேவ சபையை வைத்திருக்கிறார். உதவியை பெறுகிற இடத்துல திரள் கூட்ட ஜனங்கள் இருக்கிறாங்க. இப்போ ஆண்டவர் தன்னுடைய இறையாண்மையின்படி அவருடைய பாதுகாப்பையும் அவருடைய கரிசனையும் வெளிப்படுத்த வேண்டுமானால் சபை ஒத்துழைக்க வேண்டும். சபை ஒத்துழைச்சாதான் ஒரு மனுஷன் அங்க நெருக்கத்தில் இருக்கும் போது அவனுக்கு தேவையான வழிகாட்டுதலை கொடுக்க முடியும். அவனுக்கு தேவையான ஆறுதலை கொடுக்க முடியும். சபை கீழ்ப்படியாவிட்டால் தேவனுடைய இறையாண்மையின்படியான அந்த பாதுகாப்பையும் அந்த பராமரிப்பையும் அந்த மனிதனுக்கு கொடுக்க முடியாது. ஏன்னா இது தேவ தூதர்களை வைத்து கொடுப்பதாக உத்தேசம் இல்லை. இதை யார்தான் செய்யணுமா? தேவனுடைய சபை. அப்போ இதுல நம்ம கவனிக்க வேண்டிய காரியம் என்ன? ஏன் கீழ்ப்படியணும்னா, அந்த மனிதனுக்கு மேலே தேவனுடைய இறையாண்மையின்படி அவனுக்கு உதவி செய்வதற்கு தேவன் தீர்மானித்திருக்கிறார். அந்த உதவி செய்வதற்கு உன்னுடைய உதவியும் தேவை. அதனால்தான் போன்னு சொல்ற. போன்னு சொல்லும் போது நீ போகலனா அந்த பெரிய இறையாண்மை உள்ள கடவுளுக்கு நீ கீழ்ப்படியாம போற, அவனும் உதவியற்றவனாக இருக்கிறான். அப்ப இன்னொரு இடத்துல அவர் உதவி தேவைப்படுது. இந்த இடத்துல தேவன் ஏன் உடனடியான ஒரு கீழ்ப்படிதலை எதிர்பார்க்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். நம்முடைய கீழ்ப்படியாமை தேவனை செயல்படாதவராக மாற்ற முடியாது.
ஆண்டவர் என்ன செய்ய வேண்டியிருக்கும்? இன்னொரு மனிதனை சமாரியாவில் இருந்தோ அல்லது இன்னொரு மனிதனை எருசலேமில் இருந்தோ கொண்டு வர வேண்டியிருக்கும். ஆனா அப்படி இடம் இல்லாதபடிக்கு நம்மை நம்பி நமக்குள்ளே இருந்து நம்மை நடத்துகிற அந்த பரிசுத்த ஆவியானுடைய சத்தத்துக்கு உடனடியாக நாம் கீழ்ப்படிந்தோமானால் அவனால் எனக்கு பயன் இருக்கிறதோ இல்லையோ, அவன் எனக்கு காணிக்கைகளை தருவானோ இல்லையோ, நான் அவனுக்கு பிரயோஜனம் உள்ளவனாக இருக்க வேண்டும். அதை காட்டிலும் அந்த பெரிய இறையாண்மை உள்ள தேவனுடைய பாதுகாப்பையும் பராமரிப்பையும் உங்கள் நிமித்தமாக அவன் பெற்று அனுபவிக்க முடியும். யாருடைய உதவி? தேவனுடைய அந்த இறையாண்மையின்படியான உதவியை யார் மூலமா பெற்றுக்கொண்டான்? இப்போ பிலிப்புவின் மூலமாக பெற்றுக்கொண்டான். இந்த கண்ணோட்டத்தில் நம்ம பார்த்தாதாங்க நம்ம தேர முடியும். இப்ப நிறைய நேரத்தில் பாருங்களேன், இப்ப எனக்கு யாரோ ஒருத்தர் சுவிசேஷம் சொன்னாங்க, யாரோ ஒரு சொன்னாங்க. எப்படி சொன்னாங்க? எனக்கு ஆண்டவர் உதவி செய்வதற்கு தீர்மானித்திருக்கிறார், அந்த உதவி செய்வதற்கு ஒரு மனிதனை எழுப்புகிறார், அவங்கிட்ட சொல்றாரு நீ போ, அவங்கிட்ட சொல்லு. அப்ப அந்த மனிதன் உடனடியாக கீழ்ப்படிந்து என்கிட்ட சொல்றான். சொன்னதுனால தேவனுடைய இறையாண்மையின்படியான அந்த பாதுகாப்பையும் பராமரிப்பையும் அந்த குறிப்பிட்ட மனிதன் மூலமாக நான் பெற்றுக் கொள்கிறேன். இப்பொழுது யார் பெரியவர்? தேவனா மனிதனா? சொல்லுங்க. ஆனா நிறைய நேரத்தில் நமக்கு எப்படிதான் புரிதல் இருக்குது. இப்போ பிலிப்புவுக்கு மந்திரியின் மூலமாக என்ன நன்மை கிடைத்தது? தசமபாகம் கொடுத்திருப்பானா? ஆனா ஆண்டவர் அந்த இறையாண்மையை வெளிப்படுத்துவதற்கு எந்த மனிதன் பயன்படுத்தப்பட்டிருக்கான்? இந்த மனிதன் பயன்படுத்த. அப்போ இதுல எனக்கு இருக்கிற சந்தோஷம் என்னன்னா, ஒன்னுக்கும் உதவாதவன் நானே, இழிவானவன் நானே, பைத்தியம் நானே. ஆனா என்ன கொண்டு அவர் பெரிய கடவுள் அவருடைய உதவிக்கு அவர் செய்ய வேண்டிய காரியத்துக்கு என்ன செஞ்சிருக்கிறாரு? யூஸ் பண்ணியிருக்கிறார். இது எனக்கு கிடைச்சிருக்கிற பெரிய சாக்கியம். இந்த கண்ணோட்டத்துல நம்ம பார்த்து பழகிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு நெருக்கடி வராது. நமக்கு என்ன செய்யாது? நெருக்கடி வராது. நமக்கு என்ன தெரியுமா? நாம செஞ்சோம், ஒன்னும் பலன் இல்லை, நம்மளை மதிக்கல, நம்மளை கவனிக்கல. இப்போ பிலிப்பு அங்கு கவனிக்கப்படலையே, அங்க அதுக்கான ஸ்பேஸே இல்லைங்க. அங்கு ஆண்டவர் அதை கற்றுத்தர விரும்பல. அங்க கற்றுக் கொடுக்கிற காரியம் என்னன்னா, உனக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானுடைய சத்தத்துக்கு நீ கீழ்ப்படி. அந்த பெரிய இறையாண்மையுள்ள கடவுளுடைய அந்த செயல்கள் நடப்பதற்கு நீ உதவியாயிரு. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. வேலை முடிஞ்சுதா? போயிட்டே இருக்கு. அதுக்கு பிறகு வேலையே இல்லை. ஆனா நம்ம என்ன பண்றோம்னா, தொடர்ச்சியாக ஏதோ ஒன்றை எதிர்பார்க்கிறோம். மனிதர்களால் அல்ல, நமக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவராலேயே தொடர்ந்து நாம் நடத்தி வைக்கப்படுவதற்கு கர்த்தர் அனுகிரகம் பண்ணுவாராக. நல்ல கவனிங்க, இது ரொம்ப முக்கியம். நாம் பரிசுத்த ஆவியானவராலே நடத்தப்பட்டு ரதங்களிலே ஏறுகிறோம். ரதங்களிலே ஏறின பிறகு அந்த வேலைக்காரனை கொண்டு நாம் நடத்தப்பட வேண்டும் என்று விரும்புகிறோம். இல்லை, யாராலதான் அப்பவும் நடத்தப்படணும். ஆமா, அப்பதான் அவர் இறங்குன்னு சொல்லும் போது இறங்க முடியும். இல்லைன்னா எங்க பண்ணிட்டே இருப்போம், அதிலே போயிட்டு. நீங்க நிறைய நேரத்தில் நமக்கு வர்ற ஆபத்துகளுக்கு காரணம் என்னன்னா, அவர் இறங்குன்னு சொன்னதை கேட்கல, நம்ம பாட்டில் போயிட்டே இருந்தோம். இப்போ அவன் கண்டுக்க மாட்டேங்கிறான். அவன் பாட்டில் அவன் வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டான். அவன் பொக்கிஷக்காரனா இருக்கிறதுனால இப்போ லீவ் போட்டு வந்திருப்பான். திரும்பி போகும்போது நீ வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிக்கணும்னு அவன் அடுத்த கவனத்தில் செஞ்சிருந்தா இப்போ நமக்கு என்ன தோணும்? பைபிள் வாசிட்டு இருக்கும்போது உதவி செய்யறதுக்கு நீங்க பண்ண முடிஞ்சது. பொக்கிஷத்தின் காரியங்களை பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம என்ன உதவி செய்ய முடியும்? உதவி செய்ய முடியாது. அப்போ எனக்குள்ள என்ன தோணுது? ஐயோ, நான் காயப்படுத்தப்படுகிறேன். சொன்ன இடத்துல இறங்கி இருந்தா. ஹலோ, நல்லா கவனிங்க. இப்ப நாங்க உங்களுக்கு முன்னால நின்று கர்த்தருடைய ஊழியத்தை செய்யணும். இதற்கான எல்லா பலன்களையும் நான் பூமியிலேயே பெற்றுக்கொள்ள போகிறது இல்லை. நீங்கள் ஒருவேளை என்னை ஏற்றுக்கொள்ளலாம், எனக்கு அன்பு காண்பிக்கலாம், என்னை கேர் பண்ணலாம், எல்லாம் செய்யலாம். ஆனா இதுதான் அப்படிங்கிறதுக்காக நான் வரல. என்ன அனுப்பின ஒரு தெய்வம் இருக்கிறாரு. அவர் எனக்குள்ள உட்கார்ந்து என்ன சொல்றாரோ, போன்னு சொன்னாரு, வந்திருக்கிறேன், இறங்குனா இறங்க வேண்டியதான்.
நமக்குள்ள என்னன்னா கீழ்ப்படிதல் அப்படிங்கிறதும் பெரிய கேள்விக்குறியா இருக்குது, அடுத்தடுத்த கீழ்ப்படிதல் என்பதும் கேள்விக்குறியா இருக்கிறது. ஆரம்பமும் சில நேரத்தில் கம்ப்ளைண்டா இருக்குது, தொடர்ந்து கீழ்ப்படிவது நமக்கு என்னவா இருக்குது, கஷ்டமா இருக்குது. இப்ப ஏன்னா ஏறி அங்க வசனத்தை பேச ஆரம்பிச்சான், பேச ஆரம்பிச்ச பிறகு அப்படியே போயிட்டே இருந்துட்டாங்களா? 39ஆம் வசனத்துல பாருங்க, அவர்கள் தண்ணீரிலிருந்து கரையேறின பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் பிலிப்பை கொண்டு போய் விட்டார். ஆமா, கொண்டு வந்தவரே கொண்டு போயிட்டார். நான் என்ன நினைக்கிறேன்னா, இது அவனுக்கு பிரச்சனை இல்லாம போயிடுச்சு. அவனை கர்த்தருடைய ஆவியானவர் கொண்டு போகலன்னா அவனுக்குள்ள எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வரும், அவனுக்குள்ள அந்த காரியங்கள் அவனை காயப்படுத்தும், அடுத்து அவனை ஆண்டவருக்கு கீழ்ப்படிய முடியாத நிலைமைக்கு கொண்டு போயிடும். நான் என்ன சொல்றேன்னா, சுவிசேஷம் சொல்லுங்க, கேட்கிறாங்களா, தொடர்ந்து வழிகாட்டுங்க. வழிகாட்டிட்டு ஒரு குறிப்பிட்ட எல்கைக்கு பிறகு கர்த்தருடைய ஆவியானுடைய கரத்துல ஒப்பு கொடுத்துட்டு உங்க வேலையை பார்த்து நீங்க போங்க. நம்ம பக்கத்திலேயே உட்கார்ந்து வேக வைக்க முடியாது. நம்ம என்ன தெரியுமா பண்றோம், ஒரு படி அரிசிய சாப்பாட்டுல அந்த அது தண்ணிகளை கொதிக்கிற தண்ணியில போட்டுட்டு ஒவ்வொரு பருக்கியா உட்கார்ந்து வெந்திருச்சான்னு பார்த்துட்டு இருக்கோம். அது சாத்தியமாகுது? சாத்தியமாகுமா? அது சாத்தியம். நம்முடைய வேலை என்னவோ அதை மட்டும்தான் நம்ம செய்ய முடியும். அதை தாண்டி நம்ம உட்கார்ந்து நிறைய நேரத்தில் கிண்டிட்டு இருக்கிறதுனாலதான் நிறைய பிரச்சனை. அதை விட்டு வீட்டுக்கு உட்கார்ந்து நம்மளா இருந்தா என்ன பண்ணி தெரியுமா, கீழ்படிச்சு அப்படியே அவன் ரதத்துல ஏறி வசனத்தை சொல்லிவிட்டான், ஆண்டவரே இவன் போய் அந்த எத்தியோப்பியாவில் என்ன செய்வான்னு தெரியலையே, அதை அவர் பார்த்துப்பார். தேவையில்லாத காரியத்துல மனசை போட்டு குழப்பி நம்மளும் கெட்டு அடுத்தவங்களை கெடுத்து நிறைய நேரத்துல நம்முடைய கீழ்ப்படிதல் இல்லாம இருக்கிறது. அது ஒரு கேட்டகரி. தொடர்ச்சியான கீழ்ப்படிதல் இல்லை. அவர் சொன்னா ஏறு, அவர் சொல்லிட்டாருன்னா இறங்கி விட்டுரு. பிடிச்சு வச்சுக்கிட்டு நம்ம ஊர்ல சொல்லுவாங்க குரங்கு அப்படின்னு, பிடிச்சு வச்சுக்கிட்டு அதை விடவும் முடியாம வைக்கவும் முடியாம அப்படி ஒரு எதுக்கு யோசிச்சு பாருங்களேன். அப்படி ஏதாவது நடந்துருச்சுன்னா என்ன ஆயிருக்கும்? ஆண்டவர்கிட்ட அப்படி ஏதாவது திட்டம் இருந்துச்சு, ஏதாவது நமக்கு பைபிள்ல சொல்லியிருக்க, எத்தியோப்பியாவில் சபை எப்படி நடக்கும், எத்தியோப்பியாவில் பாஸ்டர் யாரா இருந்தாரு, அங்க யார் போய் உதவி செஞ்சா, எதுவுமே நமக்கு ஹிஸ்டரியில இல்லை. என்ன நடந்துச்சோ தெரியாது. அப்ப சில நேரத்துல நம்முடைய வாழ்க்கையில நம்ம கவனமா இருக்க வேண்டிய சில விஷயத்துல நம்ம ரொம்ப கேர்லெஸ்ஸா இருக்கிறோம். சில நேரத்துல கீழ்ப்படியாமலே இருக்கிறோம், சில நேரத்துல கீழ்ப்படிஞ்சா அந்த கீழ்ப்படிதல் முழு தொடர்ச்சியான கீழ்ப்படிதல் எல்லாம் இல்லை. அதுக்கு பிறகு என்ன செய்யறதுன்னு தெரியாம விடவும் முடியாம அப்படியே விட்டு. ஊழியத்துல சில நேரத்தில் ஆண்டவர் நமக்கு நல்ல பாரங்களை கொடுக்கிறார், சரியா? இப்ப கடந்த நாட்கள்ல உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன், கடந்த நாட்கள் அந்த ஊழியக்காரனுடைய பிள்ளைகளுக்காக ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை ஆண்டவர் கொடுத்தார். அதுக்காக நிறைய முயற்சிகள்லாம் எடுத்தோம், ஆனா ஒன்றும் கைகூடி வரல. அப்போ நான் குறிப்பிட்ட ஒரு சூழல் பார்த்தேன், இதுக்கு பிறகு நம்ம இதை பிடிச்சு வச்சுருந்தோம்னா ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். ஆனா மனசுல உள்ள ஓடிட்டே இருக்கு, என்ன பண்றது? கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு பிறகு திரும்ப அதற்கான காலம் கனிந்து வந்திருக்குது. இப்ப எந்த பணமும் இல்லை, பணமும் தேவையில்லை, ஆனா அவளை ஊழியம் செய்ய முடியும். எத்தனை வருஷம் இருக்குது? 2 வருஷம். கர்த்தர் சித்தமானா வர செவ்வாய்க்கிழமையில இருந்து அதற்கான காரியங்கள் ஆரம்பிக்குது. ஆனா இப்ப என்ன நமக்குள்ள என்ன கேள்வினா, 2 வருஷத்துக்கு முன்னாலே ஆண்டவர் போட்டது உண்மைதான். அதுக்காக நம்ம செயல்பட தீர்மானித்தது உண்மைதான், நம்ம செயல்படுவதற்கு எல்லா காரியங்களையும் யோசிச்சது உண்மைதான். ஆனா கைகுடி வரல, என்ன பண்றது? சரி விட்டாச்சு. ஆனா மனசுக்குள்ள ஆண்டவரே நீங்க தானே கொடுத்தீங்க, இதெல்லாம் நீங்க தானே காமிச்சு கொடுத்தீங்க, ஆனா ஏன் இப்படி இருக்குது அப்படிங்கிற எண்ணம் ஒரு பக்கத்துல ஓடிட்டே இருந்தாலும் அதற்கான காரியங்களை இப்பொழுது எந்த விதமான பொருட்செலவும் இல்லாமலேயே கைகூடி வர செய்திருக்கிறார். அப்போ சில நேரத்தில் நம்ம கர்த்தருடைய வழிநடத்தல ரொம்ப கவனமா கவனிக்க வேண்டியிருக்குது. இப்ப என்ன நமக்கு பிரச்சனை வந்திருக்கலாம், உடனே செய்ய சொன்னாரா, கொஞ்ச நாள் முடிச்சு செய்ய சொன்னாரா தெரியல. நம்ம உணர்ச்சி வசப்பட்டு உடனே செய்யறதுக்கு முயற்சித்தோம், அது வாய்க்கல. ஆனா ஆண்டவருக்கு எதிர்பார்க்கிற நேரத்தில் வரும்போது இப்ப நமக்கு என்ன செஞ்சிருக்குது, வாய்ப்பு. உங்களுடைய வாழ்க்கையிலையும்
கர்த்தர் கொடுத்திருக்கிற காரியங்களை உடனே செய்யணும் அப்படின்னு அவர் எதிர்பார்க்கிறாரா, அல்லது அதற்கு உங்களை பக்குவப்படுத்துகிறாரா? என்ன எதிர்பார்க்கிறார்? ஏன்னா திடீர்னு ஒரே நாள் ராத்திரியில அலங்கத்தை கட்டுகிற மனிதனாக நெகேமியா மாறல. அதுக்காக அவன் ஜெபிக்கிறான், அதுக்காக உபவாசம் பண்றான், அதுக்காக வசனங்களை உட்கார்ந்து பார்க்கிறான். தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கும் போதுதான் ஆண்டவர் அவனை இன்னும் அடுத்த கட்டத்துக்கு நடத்த முடியுது. நம்முடைய வாழ்க்கையில அப்படித்தாங்க. கர்த்தருடைய ஆவியானவர் நம்முடைய மனக்கண்ணிலை திறப்பாராக. சரி, அப்போ தேவனுடைய அந்த இறையாண்மையை, அந்த பாதுகாப்பை, வழிநடத்தலை அந்த மனிதனுக்கு கொடுப்பதற்கு ஆண்டவர் யாரை பயன்படுத்துகிறார்? தேவனுடைய சபையை பயன்படுத்துகிறார். பிலிப்பை என்ன செஞ்சாரு? பயன்படுத்தினார். இப்போ ரதத்துல ஏறியாச்சு, அவன் வாசிட்டு இருக்கிறான். இது புரியுதான்னு கேட்கிறான் இல்லையா? அந்த வசனத்தை வாசிங்க. 8ஆம் ஓடி போய் சேர்ந்து அவன் ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தை வாசிக்கிறதை கேட்டு, நீர் வாசிக்கிறவைகளின் கருத்து உமக்கு தெரியுமா என்றான். ஆமா, பாருங்களேன், நல்ல கேள்வி கேட்டிருக்கான். நம்மளா தான் என்ன பண்ணுவோம்? எருசலேமுக்கு வரியா, தண்ணி எல்லாம் சேர்ந்துதா, சாப்பிட்டியா, குடிச்சியா? இந்த கேஷுவல் டாக்லாம் அங்க போன மாதிரி தெரியல. நேர நெத்தியடி கேள்வி தானே. கேள்வி வாசிக்கலையே, உனக்கு புரியுதா? சில நேரத்துல நம்ம கேட்க வேண்டிய அல்லது பேச வேண்டிய காரியங்களை நம்ம அப்படியே ரொம்ப ஞானமா பேசுறோம் சொல்லி கடைசியில அதை ஒண்ணும் இல்லாம பண்ணிடுவோம். இங்க ஷார்ப்பா கேள்வி, உனக்கு இது புரியுதா? அவன் உடனே சொல்றான், அதற்கு அவன் ஒருவன் எனக்கு தெரிவிக்காவிட்டால் அது எப்படி தெரியும்? யாராவது எனக்கு வழிகாட்டணுமே. அப்போ எதுக்காக பிலிப்பு ஆண்டவர் அனுப்புறாருன்னா இப்பதான் தெரியுது. அந்த ரதத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கிற ஒருத்தன் வசனத்தை வாசிட்டு இருக்கிறான், அவனுக்கு அந்த அர்த்தம் புரியல. அந்த அர்த்தத்தை விளக்கப்படுத்துவதற்காகத்தான் ஆண்டவர் யாரை அனுப்பியிருக்கிறாரு. இப்ப என்னுடைய ரோல் என்னங்கிறது எப்ப தெரிஞ்சதுன்னா, வசனத்துக்கு கீழ்ப்படிகிறதுக்கு போதுதான். ரொம்ப முக்கியம். தேவனுடைய சித்தத்தை குறித்த விஷயத்தில் எல்லாமே முழுவதுமாக வெளிப்படுத்தப்படுவதில்லை. சில நேரங்களில் சில விஷயங்கள் நமக்கு மறைபொருளாக இருக்கிறது. யோசேப்புக்கு ஆண்டவர் சொப்பனத்தை காண்பித்தார், ஆனால் எல்லாம் அவனுக்கு வெளிப்படுத்தப்படவில்லை. சில விஷயங்கள் அவனுக்கு எப்படி இருந்துச்சு? மறைவா இருந்துச்சு. அப்ப revealed will of God, secret will of அல்லது hidden will of God. ரதத்துல அங்க போனாரு, போயிட்டான். ரதத்துல ஏறியாச்சு. இப்ப ஏறின பிறகுதான் தெரியுது எதுக்காக ஏற சொன்னாரு. நல்ல கவனிங்க. கர்த்தருடைய ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலையும் நீ தொடர்ந்து கீழ்ப்படியதான் அடுத்த கட்டத்துக்கான பாதைகள் உனக்கு தென்படுமே ஒழிய நீ உட்கார்ந்த இடத்துல முழுவதுமா எல்லாம் தெரிஞ்சிடாது. சில நேரத்தில் சில தோல்விகள் போல இருக்கலாம், பரவாயில்ல. அது ஒரு அனுபவமா தான் மாறும். நான் சொன்ன மாதிரி ஊழியக்காரருடைய பிள்ளைகளை குறித்து ஒரு கரிசனை ஆண்டவர் கொடுத்தது உண்மை. ஒருவேளை காலத்துக்கு முந்தி நான் அதுக்காக முயற்சி எடுத்திருக்கலாம், பரவாயில்ல. அதுவும் எனக்கு அனுபவத்தை தானே கொடுத்துச்சு. நல்ல விஷயத்துக்காக தானே நான் போராடினேன். நான் தீமை செய்யலையே. இப்ப தேவை வரும்போது என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. அப்போ கீழ்ப்படிஞ்ச பிறகுதான் இங்கதான் அவனுக்கு புரியுது, ஓ இதற்காகத்தான் ஆண்டவர் என்னை கொண்டு வந்தாரா. ரட்சிப்புக்கு காரணம் பரிசுத்த ஆவியானவர், அதற்கு உதவி செய்கிற கருவியாக பிலிப்பு. எந்த ஒரு மனிதனை ரட்சிப்பதற்கு தேவன் சித்தம் கொண்டிருக்கிறாரோ அந்த மனிதனை ரட்சிக்க யாரால முடியும்? ஆமா, பாவத்தை உணர்த்துவிக்க பரிசுத்த ஆவியானவர்கள் தான் முடியும். அவனை மனதிரும்புவதற்கு நேராக நடத்த பரிசுத்த ஆவியானவர்கள் தான் முடியும். ஒரு மனுஷனை மறுபடியும் சிரிப்பிப்பதற்கு அவரால் தான் முடியும். நம்ம வெறுமனை கருவிகள் தான். நம்ம யாருதான்? கருவிகள் தான். நம்ம சில நேரத்தில் என்ன எடுத்துறோம்னா எல்லா ரோலையும் நம்மளே எடுத்து வச்சுக்கோம். அது சாத்தியமாக. இப்ப நம்ம போய் யார்ட்டையாவது சொல்றோம், சுவிசேஷத்தை அறிவிக்கிறோம், நம்ம ஜெபத்தோட போறோம். ஆண்டவரே, சில நேரத்தில் ஒன்றும் நடக்கல, சில நேரத்தில் ஏதாவது நடக்குது. நடந்தாலும் ஸ்தோத்திரம், நடக்கலனாலும் ஸ்தோத்திரம். நடக்கலன்னா என்ன செய்யுது? அது ஒரு அனுபவத்தை எனக்கு கற்றுத் தருது. அடுத்த முறை சரியா பேசுறதுக்கு நான் யோசிக்கிறேன். அது தோல்வி இல்லையே.
என்னுடைய ரோல் என்னங்கிறது எனக்கு தெரிய வருது. இப்ப தொடர்ந்து கீழ்ப்படிந்து பழகும் போதுதான் அடுத்து என்னை ஆண்டவர் பயன்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இந்த பிலிப்பு ஆண்டவர் இப்ப வனாந்திரத்திலே வச்சிட்டு இருக்கல, இந்த பிலிப்பு திரும்ப எங்க கொண்டு போயிட்டார்? செசரியாவுக்கு கொண்டு போயிட்டார். சுவிசேஷம் பேதுருவின் மூலமாக செசரியாவுக்கு போறதுக்கு முன்னால யார் மூலமா யார் போயாச்சு? ஒருவேளை அங்க போய் உட்கார்ந்து ஜெபம் பண்ணிட்டு இருந்தானே எனக்கு தெரியல. இவருடைய ஜெபத்தின் விளைவாகத்தான் அங்கே பிரவினத்தாருக்கான சுவிசேஷம் அங்கே வெளிப்பட்டதா எனக்கு தெரியல. ஆனா இவனை கர்த்தருடைய ஆவியானவர் நடத்த ஆரம்பித்து விட்டார். தொடர்ச்சியா போயிட்டே இருக்குது. இப்ப நமக்கு என்னன்னா அங்கங்க தேங்கி இருக்கு. கீழ்ப்படியாதவர்கள் கீழ்ப்படிய பழகுங்கள், கீழ்ப்படிந்தவர்கள் எல்லா வார்த்தைக்கும் கீழ்ப்படியுங்கள். போன்னு சொன்னப்போ கீழ்ப்படிஞ்ச நீங்க ஏறுன்னு சொல்லும் போது ஏறுங்க, அங்க விலைக்கு சொல்லுன்னு சொல்லும் போது விலைக்கு சொல்லுங்க, இறங்குன்னு சொன்னா இறங்கிருங்க. அவர் என்ன சொல்றாரோ கேட்டு கேட்டு நடந்துகிட்டே இருங்க. ஒரு பிரச்சனையும் வராது, ஒரு பிரச்சனையும் வராது. கர்த்தருடைய ஆவியானவர் நம்முடைய மனக்கண்களை திறப்பார். அப்போ ரட்சிப்பை கொடுக்கிறவன் நாம் அல்ல, ரட்சிப்பை அந்த காரியத்தில் உதவி செய்வதற்கு மனிதர்கள் சபை தேவை. ஹட்சன் டெய்லர் சீனாவுக்கு மிஷனரியா போன போது அங்கே ஒரு வயோதிப மனிதனுக்கு சுவிசேஷத்தை அறிவித்துக் கொண்டிருந்தார். அப்போ அந்த வயோதிப மனிதன் கேட்டான், ஐயா இந்த சுவிசேஷம் உங்களுக்கு எத்தனை வருஷமா தெரியும் அப்படின்னு கேட்டான். உடனே அவர் சொன்னாரு, எங்களுக்கு ரொம்ப நூற்றுக்கணக்கான வருஷமா தெரியும், நாங்கெல்லாம் பல தலைமுறை கிறிஸ்தவங்களா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஹட்சன் டெய்லர் சொன்னார். உடனே அந்த ரட்சிக்கப்பட்ட அந்த சுவிசேஷத்துக்கு செவி கொடுத்திருந்த அந்த வயோதிப மனிதன் கேட்டான், இத்தனை வருஷமா எங்களுக்கு ஏன் சொல்லாம இருந்தீங்க? நூற்றுக்கணக்கான ஆண்டுகள் சொல்றீங்க, பல தலைமுறைன்னு சொல்றீங்க. எங்க அப்பா இறக்குறதுக்கு வரைக்கும் ஏதோ ஒண்ணு தேடிட்டே இருந்தாரு, ஆனா அவருக்கு தெரியவே இல்லை. இப்போ வர்ற நீங்க கொஞ்சம் முன்னால வந்திருந்தா எங்க அப்பாவுக்கும் தெரிஞ்சிருக்குமே. ஐயா, சுவிசேஷத்தினுடைய மேன்மையை சபை தவறவிட்டு விட்டது. அந்த சுவிசேஷத்தினுடைய வல்லமையை நாம் அனுபவிக்கிறவர்களா இருக்கிறோம், ஆனால் சுயநலமா இருக்கிறோம். அந்த பாவத்தினுடைய நியாயத்தீர்ப்பிலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிற நாம் அதே போல நியாயத்தீர்ப்புக்கு உட்பட்டிருக்கிற இன்னொரு மனிதன் விடுவிக்கப்பட வேண்டும் என்பதை குறித்து நமக்குள்ள ஆர்வம் இல்லை. அதுக்கு சபைக்குள்ள இன்னைக்கு எல்லாரும் பாவ மன்னிப்பை பெற்றவர்களாக இல்லை. சத்துரு அங்க வஞ்சகமா என்ன பண்ணி வச்சிருக்கிறான்னா, ஒரு ஃபார்மல் கிறிஸ்டியன்ஸா வந்துட்டு போறவங்க இருக்கிறாங்க. ஞாயிற்றுக்கிழமைன்னா ஒரு ஆராதனைக்கு போனோம், அதுக்கு ஒரு கூட்டம் வருது. இந்த தெய்வம் மற்ற தெய்வங்களை காட்டிலும் பரவாயில்லன்னு சொல்ற ஒரு கூட்டம் வருது. இதுக்கு நடுவில் ஒரு சின்ன கூட்டம் தான் மனம் திரும்புதலின் அனுபவத்தை உடைய, மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்ட அனுபவம் உடைய, கர்த்தருடைய வசனத்தையும் கர்த்தருடைய ஆவியானவரையும் பெற்றிருக்கிற ஒரு சின்ன கூட்டம். அந்த சின்ன கூட்டம் எப்பவுமே யாரை பார்க்குதுன்னா, கர்த்தருடைய வசனத்தையும் ஆவியானவரையும் பார்க்கறது இல்ல. அது யாரை பார்க்குதுன்னா, இந்த பெரும்பான்மையான ஜனங்களை பார்க்குது. அவங்க செயல்படாம இருக்கிறத பார்த்த உடனே இவன் சோர்ந்து போறான். நான் என்ன கேட்கிறேன், ரட்சிக்கப்பட்டிருக்கிற நீங்க ரட்சிக்கப்படாத மனிதனை ஏன் மாதிரியா பார்க்கறீங்க? பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்பட வேண்டிய நீங்கள் ஏன் நியாயத்தீர்ப்புக்கு உரியவனை ஒரு வழிகாட்டியாய் பார்க்கிறீர்கள்? நம்மளை வழிகாட்டுறதுக்கு தாங்க வசனமும் ஆவியானவரும். வசனத்தை விட்டுட்டு ஆவியானவரை விட்டுட்டு சபையில அந்த அக்கா செய்யவா செய்து இந்த அண்ணன் செய்யவா செய்யறான்னா அவன் அவனுக்கு வழிகாட்டி. சபைக்குள்ள யார் வழிகாட்டி? வசனமும் ஆவியானவரும். வசனமும் ஆவியானவரும் காண்பிக்கிற பாதையில செல்லாமல் பேருக்கு வந்து உட்கார்ந்துட்டு போறவங்கள மாதிரியா பார்த்துட்டு அவன் எப்படி இருக்கிறான்னா நம்மளை இப்படி. இது எந்த விதத்துல நியாயம்? ஒரு ஸ்கூலுக்கு உங்க பிள்ளைகளை அனுப்புறீங்க, 50 பேர் இருக்கிற இடத்துல எல்லாருமே படிக்கிற எண்ணத்துல இல்ல, உங்க பிள்ளை யாரை பார்த்து வளரணும்னு நினைப்பீங்க? நம்ம என்ன சொல்லி கொடுக்குறோம்? நீ படிக்கிற பசங்களோட சேர்றா சொல்றோமா? அதே தான் நானும் சொல்றேன். ரட்சிக்கப்பட்டிருக்கிறவங்களோட சேருங்க, பரிசுத்த ஆவியானவரால் இயக்குவிக்கப்படுகிறவர்களோட சேருங்க, வசனத்தை விசுவாசிக்கிறவங்களோட சேருங்க. சும்மா பைபிளை கையில படிச்சிட்டு இருக்கிறதுனால எல்லாரும் விசுவாசி ஆயிட முடியாது. ஞானஸ்நானம் எடுத்தவர்கள் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டவர்கள் என்ற அர்த்தம் அல்ல. திருமணத்துக்கு ஞானஸ்நானம் எடுக்கிறவங்க இல்லையா?
அப்போ நமக்கு நிறைய நேரத்தில் பிரச்சனை எங்கன்னா, தவறான நபர்களை நாம் மாதிரியாக வைத்திருக்கிறோம். அதுல இருந்து நம்முடைய கவனம் சரியான இடத்துக்கு திரும்பணும். இப்போ ஒரு ஊழியரா இருக்கிறேன், ஊழியக்காரங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. எல்லாரும் தொடர்புல இருந்தாலும் எல்லாரையும் நாம் மாதிரியா வைக்க முடியாது. மாதிரியாக வைக்கிற நபர்களும் சில நேரத்தில் இடையே போறாங்க. அப்ப இன்னும் நாம் கூர்மையா பார்க்க வேண்டியிருக்குது. என்னதான் இருந்தாலும் மனிதர்கள் அல்ல நமக்கு வழிகாட்டிகள், வேத வசனமும் பரிசுத்த ஆவியானவருமே. ஏன்னா எந்த இடத்திலையும் எந்த மனிதனும் தவறு செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நீங்க என்ன ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லல, இயேசுவை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்றேன், கர்த்தருடைய வார்த்தையை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்றேன், ரட்சிக்கப்பட்டிருக்கிற உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் சொல்றதை கேளுங்கன்னு சொல்றேன். ஹட்சன் டெய்லர் கிட்ட சொன்ன மாதிரி, ஒருவேளை நீங்க போய் சுவிசேஷம் அறிவிக்க போகிற இடத்துல ஒரு தாயோ தகப்பனோ சொன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? கொஞ்சம் முன்னால வந்திருக்கலாம் அப்பா, எங்க அப்பா தேடினாங்க, எங்க அம்மா தேடினாங்க, அதை பெற்றுக்கொள்ளாமலேயே அவங்க தன்னுடைய ஓட்டத்தை முடிச்சுட்டாங்களே, இவ்வளவு லேட்டா வந்திருக்கிறீங்களே அப்படின்னு கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? சமீபத்தில் நடந்த ஒரு பேரிடர்ல மருத்துவர்கள் என்ன சொல்றாங்க? கொஞ்சம் முன்னால கூட இருக்கலாமே, இறந்து போன உடல்களாக கொண்டு வந்தால் நாங்கள் என்ன செய்ய முடியும்? கொஞ்சம் பிடிச்சிட்டு இருக்கும்போது கொண்டு வந்திருந்தா காப்பாத்திருக்கலாமே. அதேதான் நமக்கு, கொஞ்சம் முன்னால வந்திருக்கலாமே அப்படின்னு உங்ககிட்ட சொன்னா அது உங்களை தூங்க விடாது. ஹட்சன் டெய்லர் துரிதமாய் செயல்பட்டதற்கு காரணம் எல்லாம் சாதகமாய் இருந்ததுனால அல்ல, அவர் சரியா தான் வந்திருந்தாரு. அந்த பெரியவர் கேட்கிற கேள்வி சரிதான், ஐயா எங்க அப்பாவுக்கே தெரியாம தான் இருந்துச்சு, நீங்க அவருக்கு கொஞ்சம் சொல்ற மாதிரி வந்திருக்கலாமேன்னா ஹட்சன் டெய்லர் என்ன பண்ண முடியும்? அப்ப அவரை முடிவு பண்ணாரு, இனி யாரும் அப்படி தேடி கண்டடையாம இருக்க வேண்டாங்கிறதுனாலதான் அந்த சீனா தேசத்தில் சுவிசேஷம் மயமாக்குதல்ல ஒரு பெரிய பங்காற்றினார். சைனா இங்கிலாந்து மிஷனுடைய அந்த டைரக்டர் சுவிசேஷம் மயமாக்குதல்ல ஒரு பெரிய பங்கு வகித்ததற்கு காரணம் இதுதான். ஆனால் இன்றைக்கு தேவனை அறிந்திருக்கிற நாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவர்களா இருக்கிறோம். காரணம் யாரையோ மாடலா பார்க்கிறோம் இல்லைங்க. எல்லா சபையும் தேவனுடைய சபையாக இருக்குமா எனக்கு தெரியாது. எல்லா ஊழியர்களும் தேவனுடைய ஊழியர்களா இருப்பாரா எனக்கு சொல்ல முடியாது. எல்லா சபையில வரக்கூடிய விசுவாசிகளும் ரட்சிக்கப்பட்டவர்களா எனக்கு தெரியாது. ஆனா ஒண்ணு தெரியும், என் கையில் இருக்கிற வேதாகமும் சத்திய வார்த்தை, இது ஜீவனுள்ள பரிசுத்த வேத எழுத்துக்கள். இது அழியாத ஜீவனுள்ள வித்து. ரட்சிக்கப்பட்டிருக்கிற எனக்குள்ளே கொடுக்கப்பட்டிருக்கிற பரிசுத்த ஆவியானவர், அவர் ஒரு நாள் எனக்கு தீமை செய்ய மாட்டார், என்னை தவறாக நடத்த மாட்டார், என்னை சரியான பாதையில் நடத்துகிறவர். அப்ப எனக்கு யார் வழிகாட்டி? வேத வசனம், பரிசுத்த ஆவியானவர். அவங்க சொல்லி உங்களுக்கு ஏதாவது தப்பு நடந்திருக்கான்னு யோசிச்சு பாருங்க. ஒரு நாள் இருக்காது, நம்ம இடறி போய் நிற்கிற இடம்லாம் மனுஷனை பார்க்கலாம், அது நம்ம தப்பு தானே, அது நம்ம தப்பு தான். இன்னொன்னு, நம்முடைய வாழ்க்கையில ரெண்டு விதமான பாடங்கள் ஆண்டவர் கற்றுத் தருகிறார். ஒன்று, நான் எப்படி இருக்க வேண்டும் அல்லது எப்படி இருக்கக்கூடாது. சில நேரங்களில் அதிகபட்சமாக எப்படி இருக்கக்கூடாது என்றே நாம் கற்பிக்கப்படுகிறோம். இந்த விஷயமா ஒரு யதார்த்தமான சில கேள்விகள் இருக்குது, அதை மட்டும் உங்கள்கிட்ட சொல்லிட்டு நான் முடிக்கிறேன். கடவுள் எப்பொழுதும் நம்மை சுற்றி செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? நீங்கள் கவனிக்கிறீர்களா? திரும்பவும் சொல்றேன், தேவன் எப்பொழுதும் உங்களை சுற்றி செயல்பட்டுக் கொண்டே இருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து இருக்கிறீர்களா? இல்ல அவர் ஏதாவது லீவ் விட்டுருக்கிறாரா? இரண்டாவது, நம்மோடு கூட தனிப்பட்ட விதத்தில் ஒரு தொடர்ச்சியான ஒரு அன்பு ஊறுதலை அவர் எனக்கு காண்பித்துக் கொண்டே இருக்கிறாரா இல்லையா? மூணாவது, தேவன் தன்னுடைய ராஜ்யத்தின் பணிகளிலே ஈடுபடுவதற்கு என்னை அழைக்கிற போது என்னுடைய செவிகள் அழுக்கடைந்து அதை கேட்க முடியாமல் இருக்கிறதா
அல்லது கேட்கிறீர்களா? இந்த உலகத்தினால் வந்த காரியங்கள் என் செவிகளை அடைத்திருக்கிறதுனாலே, பாவத்தின் வஞ்சகத்துக்கு என்னுடைய சரீரத்தை விட்டுக் கொடுத்திருக்கிறதுனாலே, தேவனுடைய சத்தத்தை கேட்க முடியாமல் செவி அடைக்கப்பட்டவனாக இருக்கிறேனா அல்லது செவிகள் கேட்கிறதா? பரிசுத்த ஆவியானவர் மூலமாகவும், வேதாகமம் மூலமாகவும், சூழ்நிலைகள் மூலமாகவும், சபையின் மூலமாகவும் தேவன் தமது நோக்கங்களை, வழிகளை வெளிப்படுத்துகிறாரா இல்லையா? வெளிப்படுத்துகிறாரா இல்லையா? இல்லம்மா ஆண்டவர் எனக்கு வழிகாட்டணும். என்ன வழிகாட்டணும்? வசனத்துல வழிகாட்டுறாரு, ஆவியானவர் வழிகாட்டுறாரு, சூழ்நிலை நமக்கு வழிகாட்டுது, சபை வழிகாட்டுது. இதை தாண்டி இனி என்ன வழிகாட்டுதல் வேணும்? அஞ்சாவது, அவருடன் இணைந்து நான் பணியாற்ற வேண்டும் என்கிற அழைப்பை நான் பெறும்போது அவரை விசுவாசித்து கீழ்ப்படிவதை தவிர எனக்கு வேறு வழி இல்லை. அவருடைய வசனத்துக்கு, வார்த்தைக்கு கீழ்ப்படியணும்னா என்ன பண்ணணும்? நம்ம அவரை விசுவாசிக்கணும், கீழ்ப்படியணும். அதை தவிர நமக்கு என்ன கிடையாது. இப்ப நமக்கு பிரச்சனை அவர் சொன்னது கேட்காமலையா அல்லது விசுவாசித்து கீழ்ப்படிய முடியாம இருக்கிறதுனால? அடுத்தது, கடவுளின் சித்தத்தை செய்வதற்கு, தேவனுடைய சித்தத்தை செய்வதற்கு, அவருடைய விருப்பத்தின்படி நடத்தப்படுவதற்கு நீங்கள் தயாராக இருக்கிறீர்களா? அவரோடு இணைந்து பணியாற்றுவதற்கு நீங்கள் ஆர்வமுள்ளவர்களாக இருக்கிறீர்களா இல்லையா? நீங்கள் அவரோடு இணைந்து பயணிக்கும் போதுதான் அவரை அனுபவிக்க முடியும். யார் அனுபவிக்க முடியும்? இப்போ நம்ம எல்லாரும் ஆதியாகமம் 22 அதிகாரத்துல ஆபிரகாம் தன்னுடைய புத்திரனை வைத்தான், திரும்ப பெற்றுக் கொண்டான். இது என்னதான் நீ படிச்சாலும் மண்டையில எவ்வளவுதான் ஏறும்? எப்படிதான் ஏறும்? அது ஒரு மூலதனம். ஆனா நம்முடைய வாழ்க்கையில தேவனை அனுபவிக்கணும்னா அவரோடு இணைந்து பயணித்தால் தான் முடியும். இணைந்து பயணித்ததின் அடிப்படையில் சொல்கிறேன், தேவன் எல்லா காலங்களுக்குமான தேவன். இப்ப நமக்கு என்னென்ன பிரச்சனை எல்லாம் என்ன இருக்குன்னா, ஒண்ணு, கேட்க முடியாதபடிக்கு ஏதோ ஒன்று என்னுடைய செவிகளை அடைத்து வைத்திருக்கிறது. கேட்குது, ஆனா கீழ்ப்படிய முடியாதபடிக்கு உலகம், கீழ்ப்படிய முடியாதபடிக்கு பாவம், கீழ்ப்படிய முடியாதபடிக்கு ஏதோ ஒன்றினாலே நான் இழுக்கப்பட்டிருக்கிறேன். அடுத்தது, எதனால வழி நடத்துகிறார் என்பதை என்னால சரியா உறுதிப்படுத்த முடியல. கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாக, ஆவியானவர் மூலமாக, சபை மூலமாக ஆண்டவர் வழி நடத்துறார். இதை காட்டிலும் ஒரு எக்ஸ்ட்ரா ஆர்டினரியா நான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன். எப்படி? எலியாவுக்கு மாதிரி, எலிசாவுக்கு மாதிரி ஏதாவது ஒண்ணு அற்புத விதமா நடத்துகிற பாதையில போ. பிலிப்புக்கு அந்த மாதிரி ஒரு அனுபவத்துக்காக அவன் காத்திருந்தானா அவன் கீழ்ப்படிஞ்சிருக்க முடியாது. நமக்கு வேதத்துல என்ன சொல்லி கொடுத்திருந்ததோ அதை கவனிங்க. அது அவங்க எப்படி நடத்தப்பட்டாங்க, அந்த பாதையில் நடக்கிறதுக்கு முயற்சிடுங்க. கர்த்தரை விசுவாசிக்கிறதுக்கும் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதற்கும் மனப்பூர்வமா அவங்களை ஒப்பு கொடுங்க. அப்படி ஒப்பு கொடுக்காம ஆண்டவரே நேசிக்கிறேன் நேசிக்கிறேன் என்று எவ்வளவு பாட்டு பாடினாலும் அதனால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஹட்சன் டெய்லர் தன்னுடைய நாட்டில் இருந்து கொண்டு ஆண்டவரே நான் உம்மை நேசிக்கிறேன் என்று சொல்லி இருந்தால், வில்லியம் கேரி அவர் இருக்கிற தேசத்திலேயே இருந்து கொண்டு தேவனே நான் உம்மை நேசிக்கிறேன் என்று சொல்லி இருந்தால் என்ன இருந்திருக்கும்? நம்முடைய வேதாகமம் கிடைப்பதற்கு காரணமாக இருந்த சீகன் பால் தன்னுடைய ஜெர்மன் தேசத்திலே இருந்து கொண்டு ஆண்டவரே உம்மை நேசிக்கிறேன் என்று சொல்லி இருந்தால், நம்முடைய பட்டணத்துக்கு வந்த WA ஆஸ்திரேலியாவிலே உட்கார்ந்து ஆண்டவரே உங்களை நேசிக்கிறேன்னு சொல்லியிருந்தா ஒரு பிரயோஜனம் இருந்திருக்காது. அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசித்தார்கள்,
தங்களுக்கு உள்ளே பரிசுத்த ஆவியானவர் கொடுத்த அந்த மெல்லிய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்தார்கள், செயல்பட ஆரம்பித்தார்கள். அந்த செயல்பாட்டின் மூலமாக பெரிய இறையாண்மையுள்ள தேவனுடைய திட்டத்திலே அவர்களுக்கும் ஒரு பங்கு கிடைத்தது. அப்படி போல நீங்களும் நானும் காணப்பட கர்த்தர் நமக்கு அனுகிரகம் பண்ணுவார்.